போன வீடியோவில் பந்திப்பூர் காட்டில் மங்களா வில்லேஜில் ஒரு டைகர் டெரிட்டரிக்குள்ளார நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே முதல் நாள் இரவு புலி வந்துட்டு போன பக்மார்க் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காணொலியோட தொடர்ச்சியாக இன்றைய காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த காணொலியிலையும் ஏகப்பட்ட அதிர்ச்சிகரமான விஷயங்கள் நமக்கு இருந்தது. உண்மையிலே அந்த இரவு வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் உண்மையிலே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. நீங்களும் இதை ஃபுல்லாக பாருங்கள். இந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ரெசார்ட்லேருந்து கிளம்பி இப்போ பந்திப்பூர் சஃபாரி போகிறதுக்கு ஏற்கனவே ஆன்லைனில் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நமக்கு 3 o'clock சஃபாரி. அதனால் நம்ம ரெசார்ட்லேருந்து கிளம்பி இப்போது பந்திப்பூர் சஃபாரி சென்டருக்கு வந்துட்டோம். பந்திப்பூரில் நீங்கள் சஃபாரி போகிறதுக்கான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அங்கே போய் கூட அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பொதுவாக நீங்கள் ஜீப் சஃபாரி போகணுன்னா 1100 ரூபாய் பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே மினிமம் 6 பேர் 8 பேர் இந்த மாதிரி இருக்கும். இதே பஸ் சஃபாரியில் போகிறதா இருந்தால் 650 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் 1.5 மணி நேரம் தான் பஸ் சஃபாரி இருந்தது. இப்போ அதை 2.5 மணி நேரமாக மாற்றிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். காரணம் என்னென்னா, பந்திப்பூர்லேருந்து கிளம்பி நம்ம சஃபாரிக்கு அந்த ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ஏறக்குறைய ஒரு அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes மெயின் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் போயிடும். மிச்சம் 45 minutes தான் நம்ம உள்ளுக்குள்ளார ஃபாரஸ்ட்குள்ளார போய் சஃபாரி போகிற மாதிரி இருந்தது. இப்போ 2.5 மணி நேரம் ஆகிட்டதுனால ஏறக்குறைய ஒரு 1.25 மணி நேரம் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளாரே நல்லா சுற்றி பார்க்குறதுக்கும் அனிமல் சைட்டிங்க்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ பந்திப்பூரில் இது வரைக்கும் நம்ம புலிகளை பார்த்தது கிடையாது. நிறைய வாட்டி சஃபாரி போயிருக்கோம், இது ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல. அந்த சாதனையை இந்த வாட்டி நம்ம முறியடிப்போமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலையே, அதாவது மெயின் ரோட்லேயே 2 யானை நின்றுட்டு இருந்தது. நமக்கு ஆரம்பமே சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த சஃபாரி ரொம்ப நல்லா தான் போகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் உருவாச்சு. நாம் ஒரு வனத்துக்குள்ளார இருக்கோம். வனத்துக்குள்ளார ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இயற்கை சூழலோட ஒன்றி போய் இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். அங்கே போய் பாடல்களை சத்தமாக வச்சுட்டு போகிறதோ இல்லை நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறதோ தொணன்னு சில பேர் பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த இயற்கை அழகையும் அந்த வனத்தோட அழகையும் பார்த்து ரசிப்பதற்கு நம்ம தவறுவோம். ஸோ இந்த காணொளி மூலமா உங்களுக்கு வனத்தில் உள்ளதை உள்ளபடியே காமிக்கணும் அப்படிங்கிறதோட முயற்சி தான். இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய இடங்களுக்கு நம்ம தேடி தேடி போய் ஒவ்வொரு இடங்களையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பந்திப்பூர் காட்டேஜ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹரிணி அப்படிங்கிற ஒரு காட்டேஜ் ரொம்பவே ஃபேமஸ். இதில் நிறைய காட்டேஜ் இருக்குது. அதில் ஹரிணி ரொம்ப ஃபேமஸ். இந்த ஹரிணி காட்டேஜில் தங்கி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நல்ல ஒரு அட்வென்ச்சரான சூழலில் ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு இயற்கையான இடத்துல நம்ம தங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஹரிணியில் இருக்கும்போது இருக்கும். இன்றைக்கி நாம் தங்கியிருக்கிற அந்த பர்டிகுலர் ரெசார்ட், அதாவது ஜாக்குவார் ஹோம் ஸ்டே அப்படிங்கிற ரெசார்ட் இன்னும் ஒரு படி மேலே, அதாவது இப்போ இருக்கிற ரெசார்ட்டாவது இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அதாவது மெயின் ரோட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் நம்ம தங்கியிருக்கிற அந்த ஹோம் ஸ்டே ரொம்ப ஒரு ஐசோலேட்டடான ஏரியா, ஆள் அரவமே இல்லாத ஒரு இடம்னு கூட சொல்லலாம். உண்மையிலே அங்கே தங்கியிருக்கும் பொழுது நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே புலிகள்லாம் அங்கே சர்வசாதாரணமாக வரும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கேட்கும்போதே நமக்கு பக்குன்னு இருந்தது. அதையும் ஒரு படி மேலே போய் நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே இன்னும் சொல்லப்போனால் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளாரையே புலியோட பக்மார்க்கு, அதுவும் ஒரு 2 புலி அந்த இடத்துல போயிருக்கு. பெரிய புலி ஒன்று, குட்டி புலி ஒன்று போயிருக்கு. அதோட பக்மார்க் ரொம்பவே கிளியராக இருந்தது. அதனால் இன்னைக்கு இரவு என்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சரான விஷயங்கள் நடக்க போகுது, அதாவது அந்த இடத்துல புலியும் வருமா, சிறுத்தையும் வருமா, யானையும் வருமா,
யானை வந்து அங்கே உள்ள காரெல்லாம் கூட அடித்து உடச்சிருக்கு அப்படிங்கிற மாரியும் சில விஷயங்களை சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே நிறைய வந்து மனசுக்குள்ளார ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி இரவு எப்படி நமக்கு போகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த சஃபாரி முடிச்சுட்டு நான் மட்டும் தனியாக தான் அங்கே போக போகிறேன். எப்படியும் ஒரு 6:30-7 மணிக்கு மேலே ஆகிடும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல ஒருத்தவங்க 7 மணிக்கு கிராஸ் பண்ணும்போது புலி வந்து அந்த ரோட்டில் நின்றுட்டு இருந்திருக்கு, நம்ம ரெசார்ட் போகிற வழியிலேயே. ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், என்ன மாதிரி அட்வென்ச்சர் இந்த வீடியோவில் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நாம் இந்த பந்திப்பூர் சஃபாரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புலியை இது வரைக்கும் நம்ம பார்க்கல அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை இந்த சஃபாரியில் நம்ம முறியடிப்போமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். போகும்போது ஒரு இடத்துல டைகரோட பக் மார்க் இருந்தது. சரி, அந்த சைடில் சரௌண்டிங்கில் ஏதாவது டைகர் மூமெண்ட் இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஆனால் நேராக பார்த்தீங்கன்னா அதோட அந்த ரோட்லேயே வந்து புலியோட கால் தடம் வந்து ரொம்பவே கிளியராக விழுந்துருந்தது. ஃப்ரண்ட்டில் போகும். எடுத்து வந்து நாட்டிலே ஒன்றா சரி. റിവേഴ്സ് ചെയ്യാൻ പറ്റും. ஆயிரத்தி 1931ஆம் ஆண்டு வெறும் 90 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் மைசூர் மகாராஜாவில் ஆரம்பிக்கப்பட்ட வேணுகோபால வைல்ட் லைஃப் பார்க் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பந்திப்பூர் நேஷனல் பார்க் நாளடைவில் படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்பட்டு 1973ஆவது ஆண்டு 800 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தின் கீழே பந்திப்பூர் டைகர் ரிசர்வா இது அறிவிக்கப்படுது. தற்போது உள்ள சூழ்நிலைப்படி 1456 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் மிகவும் பெரிய அளவிலான ஒரு டைகர் ரிசர்வா பறந்து விரிந்து காணப்படுது.
ചെറിയ പമ്പ பந்திப்பூர் சஃபாரியில் பொதுவாக நம்ம சஃபாரி போகும்பொழுது அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் நம்ம காட்டுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடி மெயின் ரோட்லேயே 2 யானையை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பெரிய லெவலில் சைட்டிங் இல்லை. அதுக்கப்புறம் புள்ளிமான்கள் நிறையா பார்க்க முடிஞ்சுது. இதை தவிர சாம்பார் டியர் வந்து ஒரு இடத்துல நிறையா பார்த்தோம். அதை பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய காட்டு மாடுகள் வந்து ஒரு 3ஓ 4ஓ வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். ஒரு யானை ஒன்று ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்று சாப்பிட்டுட்டு இருந்தது. அது ஆக்சுவலாக நாங்கள் அந்த புதர் மறைவில் நின்றதுனால ஃபஸ்ட்டு டக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு யானை நிற்கிறது தெரிஞ்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்னே பார்த்துட்டு இருந்தோம். എനിക്ക് കണ്ടോളൂ ആദ്യം കണ്ടിടങ്ങാറൊക്കെ 2 നാല് ഒന്ന് ചെറിയതാ എനിക്ക് ജോലി അതാണ് കുത്തിയെടുക്കുന്നത് 2 പൊമ്പനാ മറ്റു വില ഇല്ല ഡ്രൈവർ എടുപ്പോയില്ലേ ഇതില്ല ഡ്രൈവറിനില്ല ഡ്രൈവർ അല്ലേ ഇതെല്ലാം ക്ലീൻ പോകാം ഡ്രൈവർ റെഡിയോ അല്ലേ പൊമ്പനല്ലേ രണ്ട് അത് പല്ല എപ്പോഴും കുട്ടിയെടുക്കല്ല ലാക്ക് പോവാം
இந்த பந்திப்பூர் காடுகளில் ஏகப்பட்ட வன உயிரினங்கள் வாழ்ந்து வருது. பர்டிகுலராக சொல்லணும்னா 170க்கும் மேற்பட்ட புலிகளும் 300க்கும் மேற்பட்ட சிறுத்தைகளும் 3000க்கும் மேற்பட்ட யானைகளும் இந்த காடுகளில் வாழ்ந்து வருதா சொல்லப்படுது. காடுகளோட பரப்பளவு மிக பெருசாக இருக்கிறதுனால நமக்கு புலி, சிறுத்தை இந்த மாதிரியான ப்ரெடேட்டர்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்குது. நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. பட் இந்த சஃபாரியிலையாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் புலியை தேடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போகும்பொழுது ஒரு இடத்துல சஃபாரி போன வேன் வந்து அங்கே உள்ள சேத்துல மாட்டிகிட்டு இருந்தது. அதை மீட்கிறதுக்காக வந்திருந்தாங்க சில பேர். அவங்க ஒரு இடத்த நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்கும் பொழுது புலியோட உருமல் சத்தம் பக்கத்தில் இருந்து கேட்குது, அதான் பார்க்குறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் நின்று அங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் புலி எதுவும் அங்கே பார்க்க முடியல, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். சஃபாரியும் வந்து இதோட நிறைவுக்கு வந்துருச்சு. அதாவது நமக்கு இந்த சஃபாரியில் திரும்பவும் நமக்கு ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏமாற்றம்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, புலியை தேடி தான் வந்தோம். இதுவரைக்கும் நம்ம பந்திப்பூரில் புலி பார்க்காததுனால இந்த வாட்டி எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்தோம். பட் புலியை பார்க்க முடியல. இருந்தாலும் யானைகள் நிறைய பார்த்தோம். யானைகளை பார்த்த சந்தோஷத்தோட இப்போ திரும்ப நம்ம சஃபாரி கவுண்டருக்கு போயிட்டுருக்கோம். சஃபாரி முடிச்சுட்டு இப்போ நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ஆக்சுவலாக சஃபாரியில் வந்து பந்திப்பூரில் இது வரைக்கும் புலியை பார்த்ததே கிடையாது. சரி, இந்த வாட்டி எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணுறோம். இந்த வாட்டியும் நமக்கு ஏமாற்றம் தான். யானைகளை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. சரி, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ ரூமுக்கு போகிற வழி தான் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ரோடு வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்ம ஆஃப் ரோடு. யானை வந்து குறுக்க நின்றுச்சுன்னா நம்ம ரிவர்ஸ் போகிறது கூட ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து யானை வந்து மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. இருட்டுறதுக்கு முன்னாடி அங்கே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக நான் போயிட்டுருக்கேன். ஆனால் யானை, புலி, நேற்று நைட்டு வந்து புலி வந்து ரூமுக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு. நான் போய் ஃபுட் மார்க்லாம் பார்த்துட்டு வந்தேன், அதோட பக்கமாக இருக்கலாம். ஸோ நேற்று அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இங்கே தங்கி இந்த கெஸ்ட்டு ரூமுக்கு போனப்போ நைட்டு 7:30 மணிக்கு புலி ரோடை கிராஸ் பண்ணியிருக்கு. நம்ம உள்ளுக்குள்ளார போகிறோம் இல்லையா, இப்போ அந்த போகிற ரோட்டில் வந்து புலி ரோடை கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஸோ அதுமாதிரி இப்போ ஏதாவது நமக்கு நடக்குதா, சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்கா, ஷாக்கிங்கான விஷயம் ஏதாவது நடக்குதாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நைட்டு நம்ம ரூம் பக்கத்தில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம முழிச்சிருந்து பார்க்க போகிறோம். அந்த அட்வென்ச்சருக்கு நான் ரொம்ப இதாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஈகராக. அதேமாரி நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். செம்ம காற்று அடிக்குதுங்க, செம்மையான காற்று பாருங்க. மான்லாம் எவ்வளோ மான் போயிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, ஏகப்பட்ட மான்கள். ஆக்சுவலாக இப்போ நான் மட்டும்தான் வந்தேன் சஃபாரிக்கு. இப்போ முடிச்சுட்டு நான் மட்டும்தான் திரும்ப ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். தனியாக போகிறதுங்கிறது இந்த ரூட்டில் உண்மையிலே ஒரு செம த்ரில்லான அனுபவம். நாம் தங்கியிருந்த போன வாட்டி வந்து தங்கினது அம்புஜா ஃபார்ம்ஸ். இந்த ரைட்டில் வந்து உள்ளுக்குள்ளார போகணும், இதுக்குள்ளுக்குள்ளார போகணும். இப்போ நம்ம தங்க போகிறது இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார போகணும். இந்த ரைட்டு தான் நம்ம போகணும். இப்போ இந்த ஒரு ரோடு இது அங்கே போகக்கூடாது, ரைட்டில் போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக போயிடணும். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு இந்த ரோட்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்து போகிறது தான். ஏன்னா மாலை நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் இங்கே யானைகள் வந்து குறுக்கணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. இந்த குட்டையில் தண்ணி குடிக்கிறதா எல்லாம் வந்து நிற்கிது. குடிச்சிட்டு இருக்கு.
சிறுத்தைகளோட நடமாட்டம் இந்த பகுதியில் மிகவும் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கடைக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது சொன்னார். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே போன வீடியோ போட்டிருந்தப்ப கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, சிறுத்தைகள் நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னுட்டு. சிறுத்தை மட்டும் இல்லை, புலிகளோட நடமாட்டமும் இங்கே இருக்குது. யானை தான் பர்டிகுலராக நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துன்னு பார்த்திங்கன்னா யானைகள் தான். ஸோ அந்த யானைகள் எதுவும் போகிற வழியில் பார்க்கணுன்னு ஒரு ஆசையும் இருக்குது. அதே சமயம் வேண்டாம், ஏன்னா நின்னா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பயங்கலந்த உணர்வோடு தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். அட்வென்ச்சராக வேறு இருக்கும் அது. இந்தமாரி ரோட்டில் ஃபாரஸ்ட்டில் போகும்போது எப்படி இருக்கும் பார்த்துங்க. அதாவது ஒரு டைகர் டெரிட்டரிக்குள்ளார நம்ம போயிட்டுருக்கோம். வீடியோ ஏன் எடுத்துகிட்டு வரேன்னா, டக்குன்னு ஏதாவது டைகர் ஏதாவது கிராஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அதுக்காக தான். சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்சிங், ட்ரென்ச் வெட்டியிருக்காங்க ஃபுல்லாக. இந்த இடத்துல தான் டைகர் வந்து கிராஸ் ஆகிருக்கு நேற்று. இந்த சைட்லேருந்து உள்ளுக்குள்ளாரேருந்து புலி வந்திருக்கு, வந்து இங்கே வந்து அங்கே கிராஸ் பண்ணியிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலடி தடம் இருக்குது நடுவில். நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன், அது சென்டரில் இருக்குது, அதனால் எனக்கு சரியாக காமிக்க முடியாது. நல்லா இருட்டிட்டு வருது. ஆல்மோஸ்ட் நம்ம ரெசார்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஹோம் ஸ்டே எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. வெங்காயம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சின்ன வெங்காயம். ஒரு வழியாக ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்த்தேன். வெளியில் வந்து பார்க்கும்பொழுது பக்கத்தில் உள்ள ரூமில் வந்து நிறைய பேர் ஆக்குப்பை ஆகியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ யாரும் இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது ஒரு கேங்காக பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்களாம். எல்லாம் வந்து ஜாலியாக இவங்க வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு இருந்த கவலை என்னென்னா, சத்தம் போட்டாங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் வராதே அப்படிங்கிறது தான். சரி, நம்ம காரில் வந்தோம் இல்லையா, ரெசார்ட்டோட வாசல் பக்கம் போய் பார்க்கலாம், சைடில் ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு நான் டார்ச் அடித்து பார்த்துட்டே சைடில் அந்த சைடு போயிட்டு இருந்தேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபென்சிங் கிடையாது, ட்ரென்ச் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த சைடு மட்டும்தான் இருக்குது. வெளில போகிறோம் அப்படின்னா சேஃப்டி நோ சேஃப்டி. பாருங்க, இந்த கம்பி தான் வந்து தொங்க விட்ருக்காங்க. அது இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இது அநேகமாக இப்படி தொங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வளைச்சி விட்ருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் காடு. உண்மையிலே திக்குன்னு இருக்குது இந்த இடத்துல நிற்கிறதுக்கு. அந்த இடத்துல தான் வந்து பக்மார்க் பார்த்தேன்னா, அது அங்கே இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல தான் வந்து பக்மார்க் இருந்தது டைகரு. நேற்று நைட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆச்சு. இங்கே ஒன்று கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அங்கே ஒரு 2-3 இடத்துல இருந்தது பக்மார்க்கு. சிறுத்தைகள் ரொம்ப அதிகமாக இருக்கான். சிறுத்தை, புலி, யானை எல்லாமே வரும்னு சொன்னாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு குரூப் வந்திருக்காங்க. வந்து ஜாலியாக அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. 2 காரில் வந்திருக்காங்க.
உங்களுக்கு லைட்லாம் அதுக்கு தான் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டு குடும்பமான வரைக்கும் கண்ணு ஒழிச்சு பார்ப்போம் ஏதாவது பார்க்க முடியுதான்னு. நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே ரூம்லேருந்து கிளம்பி நாம் பந்திப்பூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். உண்மையிலே இந்த ட்ரிப்பு மறக்கவே முடியாது. இந்த நைட் ட்ராவலுங்கிறது செம அட்வென்ச்சராக இருந்தது. பாருங்கள், அங்கே ஒரு முயல் ஒன்று நின்றுட்டுருக்கு பாருங்கள். ஒரு ஸ்டாரு, அது ஸ்டாரா வேறு ஏதாவது ஒரு டவுட் தான். அது எப்பயுமே அங்கேயே தான் இருக்கும். அது எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தா பெஸ்ட்டு பால்கனி எனக்கு கரெக்டாக இருந்து தான் தெரியும். நான் சம்டைம்ஸ் நடிப்பேன் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் போல இருக்குன்ட்டு. ஆனால் அதுவுமே அது மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் இல்லை அதெல்லாம் கிடையாது. இது ஏதோ இங்கே எரியிற மாதிரி இருக்குது. ஸ்டார் மாரியே இல்லை. சைடில் அடித்து பார்த்துக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பக்கா ஒரு டைகர் டெரிட்டரி. டைகர் வந்து இந்த இடத்துல அடிக்கடி கிராசிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாமளும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வழக்கமாக நம்ம மெயின் ரோட்லேருந்து வந்து உள்ளுக்குள்ளார ரெசார்ட் வந்தோம் இல்லையா, அந்த ரூட் இல்லாமல் இன்னொரு ரூட் இருக்குது. அதாவது ரெசார்ட்டோட பேக் சைடு வழியாக போய் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தங்கியிருந்த அம்புஜா ஃபார்ம் ஹவுஸ் வழியாக உள்ளுக்குள்ளார அது ஃபாரஸ்ட்குள்ளாரையே அவங்க போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டோம். செம டென்ஸாக இருந்தது. ரோட்டுக்கு 2 பக்கமும் அடர்த்தியான காடு. அதில் நம்ம கார் மட்டும்தான் உள்ளார பூந்து போகிற மாரி இருந்தது. மறைவில் யானை ஏதாவது நின்னாலும் தெரியாது. வேற புலி சிறுத்தைகள் நின்னா கூட நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு செம டென்ஸாக இருந்தது. எங்களுக்கு சில இடத்துலலாம் வந்து ரூட்டே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. எப்படி வெளியில் போகிறதுன்னு கூட தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். வழி யானை வரும்போது வழி தடம் ஏற்படுத்துறது. அது குட்டி, அது வந்து பெருசாக இருக்கும்ண்ணா. அது வந்து குட்டியாக இருக்கு. புலி சிறுத்தையெல்லாம் வருது இங்கே. இப்போ லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அது மெயின் ரோடு தான் நினைக்கிறேன். லெஃப்ட் இல்லைண்ணா, ரைட்டில் போகணுண்ணா. இது எங்கே போகுது? அப்புறம் அம்புஜா ஃபார்ம்ஸ் போகுது. அம்புஜா ஃபார்ம்ஸ் எத்தனை ரெண்டா பிரியுது. அம்புஜா ஃபார்ம்ஸ் ரோடு மெயின் ரோடு எங்கே? அந்த பக்கம்ல மெயின் ரோடு. வண்டிங்க போச்சு இப்போ நான் பார்த்தேனே. தெரிஞ்சுதா? ஆமாம், 3 ரோடு இங்கே பிரியுது. சரி போங்க. நான் பார்த்தேன்னா இந்த ரோடு எங்கே வந்து இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரில. பாருங்க, தெரியுதா? இங்கே முன்னாடி போகிற ரோடு வந்து டெட் எண்ட். இது முன்னாடி போகிறது டெட் எண்டு. இப்போ நம்ம வந்து இப்படி வந்தோம் இல்லையா, இங்கேருந்து வந்தோம். இல்லை இப்போ மேப்பில் வருதா இல்லையா? வரலையா? இந்த வருது. இது மங்களா வில்லேஜ் போகிற ஸ்ட்ரைட்டாக இங்கே வருதா? சரி போங்க அப்படின்னா. அந்த 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 ரவுண்ட் எப்படி மூவ் ஆகுது மட்டும் பாருங்க. பார்த்தீங்களா ரவுண்ட் எப்படி மூவ் ஆகுதுங்க? ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் ஆகுது. இப்படி திரும்ப காமிக்குது. போய் இந்த ரோடு தான் பிடிக்கும், மங்களா வில்லேஜ் ரோடு.
லெஃப்டில் வந்தது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுச்சு. அதான் அது தெரியுது பாருங்க எல்லாமே. இல்லை அது தான் போகுது. மேப்பு போய் சொல்லும், சொல்லாதுன்னு ஆனால் நம்புவோம். நீங்கள் கூகுள் மேப்பில் நம்பாதீங்க. நீங்கள் வந்து கூகுள்கிட்ட வழி கேட்டால் தான் தப்பாக சொல்லும். நீங்கள் மேப்பை பார்த்து நாமளே வந்து ஒரு இதை போட்டு போக வேண்டியது தான். மாற்றி டைரக்ஷன் காமிக்குது. கரெக்டாக தான் காமிக்குது. இல்லை டைரக்ஷன் இப்படி காமிக்குது, அப்புறம் அப்படி காமிக்குது, ஸ்ட்ரைட்டாக காமிக்குது. ஆர்வமாக இருக்குது. ஒரு லெஃப்ட் இருக்கு பாருங்க, லெஃப்ட்டில் காமிக்குது. இது அம்புஜா ஃபார்ம். அதான் அம்புஜா ஃபார்ம் வழியாக போகுதுங்க இது. அப்படி தானே நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் என்ன சொன்னீங்க? நான் சொன்னது மெயின் ரோடு இருக்குல்ல, இந்த அம்புஜா ஃபார்ம் சொன்னோன்னே அவரு ஆமாம் அப்படின்னாரு. அவரா? நான் என்ன நினச்சேன், நம்ம அம்புஜா ஃபார்ம் தான் சொன்னார். நான் நினச்சது அம்புஜா கஃபேன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது வேற. இங்கே தான் வந்து நம்ம தங்கியிருந்தோம். அம்புஜா ஃபார்ம்ஸு இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை போல். அம்புஜா ஃபார்ம்ஸ் அம்புஜா ஃபார்ம்ஸு புலி வரக்கூடிய இடம் தானே? ஆமாம், எல்லாம் டைகர் டெரிட்டரி தான். ரைட்டா லெஃப்டா? ரைட்டு. இது நமக்கு அத்துப்படி இந்த ரூட்டு. ஷூர் 100%. இந்த ரோட்டு வந்து இதான் ஸ்லோவாக போகும். அந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ தான் மேப் வந்து ரோடு இல்லாத இடத்துல போயிட்டு இருக்கு. இன்னும் எனக்கு மேப் தேவையில்லை, நானே போய் சொல்லிவிடுவேன். அம்புஜாவுக்கு நம்ம அடிக்கடி வந்து ரூட் அத்துப்படி ஆயிடுச்சு. போயிட்டு வந்துட முடியுமா அதுக்குள்ள? எத்தனை மணிக்கு இங்கே வரணும்? 8:40 ஆயிடுச்சு டைமு. சரி, இல்லை இங்கே நீ உங்களுக்கு எத்தனை மணிக்குன்னு? எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்துடுவேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? 9 மணிக்கு வந்தால் 9:30 வந்த விட பிரச்சனை இல்லை. வந்து ஒரு லாகின் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் போயிட்டு வந்துடலாம். இங்கே போயிட்டு வரதுக்கு என்ன ஒரு 15-20 நிமிஷம் தான் அதிகம். ஷூரா? ஏன்னா 8:40 ஆயிடுச்சு. அங்கே வேணால் கேட்டு போகலாம், சார் வந்துடுவோம் சார் இப்போ அப்படின்ட்டு. யார்கிட்ட? அங்கே அவங்கள்ட்டையா? அங்கே ஒரு செக் போஸ்ட்டுக்காக சொல்கிறீங்களா? அதுதான் சொல்கிறேன். சரி, செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பிட்டு வருவோம். லெஃப்ட்டு ரைட் போகிறதுங்க. ரைட் எங்கே போகுதுன்னு தெரியாது, நம்ம லெஃப்ட்டில் தான் போகணும். இந்த ரைட்டு தான் நம்ம வந்து இப்போ அங்கே போனது. எங்கே போனது? அந்த ரைட்டு தான் நம்ம போனது. அது வந்து வேற ரோடு. இந்த ரோட்லேயே நம்ம வரல. அது இந்த ரோடு மேபி அந்த ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகலாம், அது தெரியாது எனக்கு. இது வந்து மெயின் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும் இந்த ரோடு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே 9 மணிக்கு க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா செக் போஸ்ட்டில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி அங்கேருந்து இங்கே உள்ளுக்குள்ளார போகிறவங்க வர்றதுக்காக மேபி ஒரு 1/2 ஹவராவது கிரேஸ் பீரியட் டைம் இருக்கும். கேட்டு போயிடுமா? எங்கே ஆளுங்களே இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இருப்பாங்க மேபி க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ரோடு பக்கத்தில் வந்துட்டு நான் ரோடு காணும். அதுதான் ரோடு, அது பேரலில் அதுதான் ரோடு. இந்த ரோடு என்ன ஆகும், போய் இங்கே ரைட்டு திரும்பி டவுன், கொஞ்சம் லைட்டாக டவுனில் போவோம், போய் மெயின் ரோடில் போய் ஜாயிண்ட் ஆகிடும்.
என்னண்ணா போயிட்டே இருக்கு. அவ்வளோதான் வந்தாச்சு. ரைட்டில் திரும்பின உடனே மெயின் ரோடு வந்துடும். ரொம்ப இதுனா அது சுத்தம் அது. அப்படி ஏதோ ஷார்ட் கட் காமிச்சது, நீங்கள் தான் அந்த பக்கம் வாங்கினீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ரூட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் அம்புஜா ஃபார்ம்ஸ்க்கு வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க. அது வாசல் வரைக்கும் வந்துட்டா இதுதான் வெளில போகிற ரூட்டு. அம்புஜா ஃபார்ம்ஸ் அந்த ரோடு எனக்கு எங்கே போகுதுன்னு தெரியாது. தெரியாத ரூட்டில் நான் உங்களை கூப்பிட்டு போக முடியாதுல்ல. மெயின் ரோடு லெஃப்ட் போங்க. ஒரு வழியாக மெயின் ரோடு வந்தாச்சு. அங்கே புந்து இங்கே புந்து. பார்க்குற உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருந்தது. அதாவது ஒரு மரண பீதியை கலப்புற மாதிரியான ரூட் அது. ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம தங்கியிருக்கிற அந்த ஜாக்குவார் ஹோம் ஸ்டாலேருந்து நம்ம மெயின் ரோடுக்கு வர்றது வேறு ரூட்டு. ஆக்சுவலாக இந்த ஒரு ரூட் ஒன்று வந்தது. சரி, இந்த ரூட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அங்கே ரெசார்ட்டில் உள்ள கேர்டேக்கர். சரி, அந்த ரூட் வழியாக போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தால் அங்கே ரோடு பிரியுது. எந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ரோடு நம்ம ஏற்கனவே தங்கியிருந்த அம்புஜா வழியாக தான் போகுங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அந்த ரூட்டில் வர்றோம். செம டென்ஸு, செம வைல்டு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அந்த மாதிரி ஒரு திக்னு இருந்தது. என்னென்னா யானைகேன நின்று அடித்து உடச்சதுன்னா ஒன்றுமே தெரியாது. கத்துனா கூட ஆளுங்க வரமாட்டாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு செம டென்ஸான ஏரியாவாக இருந்தது. ஆள் நடமாட்டமே கிடையாது சுத்தமாக. ஒரு வழியாக அம்புஜாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசில் கொஞ்சம் அப்பா பரவாயில்ல, அம்புஜாவுக்கு வந்துட்டோம், இனிமேல் ரூட்டு நமக்கு தெரியும், போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு வழியாக அப்புறம் மெயின் ரோடுக்கும் வந்தோம். 9 மணிக்கு செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம பந்திப்பூர் ஒரு வேலையாக வந்தோம். சொல்லிட்டு வந்தோம், போயிட்டு உடனே வந்துடுவோம், க்ளோஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம போயிட்டு திரும்ப நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம். மறையுது அந்த சைடு பின்னாடி போங்க. எல்லாம் பின்னாடி வாங்க. 2 நிற்கிது, பின்னாடி 1 நிற்கிது. பின்னாடி வாங்க, தெரியுதான்னு பார்ப்போம். நாங்கள் பந்திப்பூர் போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது ஒரு இடத்துல கண்ணு மட்டும் நல்லா ஷார்ப்பாக தெரிஞ்சிகிட்டு இருந்தது. சரின்னு டார்ச் அடித்து பார்த்தோம் என்னன்னு, சிறுத்த ஏதாவது நிற்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது சாம்பார் டியர் வந்து ஒரு 2 நின்றுட்டு இருந்தது. சரி, சாம்பார் டியர் மட்டும்தான் நமக்கு போனதில் பார்க்க முடிஞ்சுது. சரி, ஓகே, திரும்ப நம்ம ரூமுக்கு ரிட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு பக்கத்தில் வரும்போது நமக்கு திக்னு இருந்தது. இப்போ புது ரூட்டில் வந்தோமே, அதில் போக வேண்டாம், நமக்கு நார்மலாக போகக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் ரூட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ அது வழியாக தான் போனோம். லெஃப்ட் இந்த ரோடு தான் எனக்கு எங்கே போகுதுன்னு தெரில. நான் இதை தான் கேட்டேன். ஏன்னா இது அம்புஜா கஃபேன்னு இருந்ததில்ல, அவர் அதை தான் சொல்கிறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு. அதிலே போய் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகுமான்னு கேட்டேன். ஆமான்னாரு வேறு. ஈவினிங் இங்கே நல்லா எல்லாம் மான்கள்லாம் இருந்துச்சு. குட்டையில் தண்ணி குடிச்சிட்டு வேறு மான்கள் எல்லாம் உட்காந்துருக்குங்க. அந்தாண்ட கரைக்கு அப்பால் உட்காந்துருக்கு. குட்டையில் தண்ணி குடிக்க வந்தாலும் வரும். மான்லாம் ஜம்முன்னு நான் உட்காந்துருக்கு. மான் அங்கங்கே உட்காந்துருக்கு. அவ்வளோ மான்கள்.
ஓடிட்டே டார்ச் அடிக்க முடியும். ரோடு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த புதர்லையும் தெரியாது, ஏதாவது கேப் இருந்தால் ஓகே. ஃபுல்லாக இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரமாக நடந்து வந்தோம். அது அங்கே இன்னும் முன்னாடி போகணுமா? அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். அந்த டேர்னில் தான் இங்கே ஒரு இது ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. இல்லைண்ணா அந்த டேர்ன் போயிடுச்சு. நம்ம அது தெரியுது. இல்லை தெரியுது, மேபி இருக்கலாம். அது டைகர் அங்கே தான் கிராஸ் ஆச்சுன்னாரு நேற்று நைட்டு. அந்த பக்மார்க்கு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. மழையில் இருக்கும் சேரில் கால் வச்சதுனால பளிச்சுன்னு தெரிஞ்சுது. முயல் அது அங்கேயே ரவுண்ட் அடிச்சு நிற்கிது. அப்படியா? அது நிற்கிது ரோட்டில் லெஃப்ட் சைடு நிற்கிது. அதான் நிற்குது. மேலே தேயுது. கம்மி. ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்தோடனே டின்னர் ரெடியாக இருந்தது. இந்த ரூம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்களுக்காக திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். இங்கே வந்து எப்படின்னா ஒரு பேக்கேஜாக தான் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது பெர் பர்சனுக்கு வந்து 2500 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஸ்டேயும் 3 வேளை ஃபுட்டும் இன்க்ளூடடு. இப்போ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவி, சிக்கன் கபாப், ரசம், தயிர் இது எல்லாம் கொடுத்துருவாங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. இந்த ஸ்டேவும் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான சூழலில் நம்ம இங்கே வந்து தங்குறோங்கிறப்ப உண்மையிலே அருமையாக இருக்கும். இதை தவிர 2 வேளை ஃபுட்டு மட்டும் வேணும்னா 2000 rupees பர் பர்சன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து கீழே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வந்தோன்னு பார்த்தா திரும்பவும் ஒரு முயல் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்தது. எங்களை பார்த்தோன்னே ஓடி போயிடுச்சு உள்ளுக்குள்ளார. ஓடி போயிடுச்சு. ஓடி போயிடுச்சு. எல்லா முயலும் ஒரே வெள்ளை கலரில் தான் இருக்குது. இது திரும்ப வந்துடுச்சு. ஓடிடுச்சு. கேட் மாதிரி. சாப்பிட்டுட்டு சும்மா கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில் அப்படியே போனோம். ஏதாவது சைட் ஆகுதா அப்படின்னு ஒன்றும் முயல் தான் பார்த்தோம் ஒரு 2-3 இடத்துல. அப்புறம் திரும்ப ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு பக்கத்தில் ஏதாவது நடமாட்டங்கள் இருக்கா, யானை வருதா, புலி வருதா, சிறுத்தை வருதான்னு சொல்லி வழி மேல் விழி வச்சு காத்துட்டு இருந்தோம். உண்மையிலே செம அட்வென்ச்சராக இருந்தது. ஏன்னா நான் ரூமில் இருந்து டார்ச் அடிச்சுட்டு நான் மட்டும் போய் பார்த்தேன் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம கேட்டெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து எலக்ட்ரிக் இது லைன்லாம் வந்து விட்டுட்டாங்க. நமக்கு ஒரு பயமாக இருந்தது, ஷாக் ஏதாவது அடிக்குமான்னு. சரி அந்த பக்கத்தில் போய் நின்று டார்ச் அடித்து பார்ப்போம். ஏன்னா நேற்று நைட்டு தான் இந்த ரெசார்ட் வாசல் வழியாக தான் கிராஸ் ஆகிருக்குது. ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த நேரத்துக்கு தான் இது வந்து கிராஸ் ஆகும், இந்த இடத்துல தான் கிராஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல ரெகுலராக கிராஸ் ஆகிற ஏரியா அப்படிங்கிறதுனால ஒரு நம்பிக்கையில் சரி ஜஸ்ட்டு டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தேன். பொதுவாக ஹியூமன் மூமெண்ட், மனிதர்கள் அந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அனிமல்ஸ் வந்து வெளியில் வராது. இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் கொஞ்ச நேரம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதே சமயம் ஒரு பயமாகவும் இருந்தது. எல்லாரும் சத்தம் போட்டுட்ருக்காங்களா, அது சைலண்ட்டாக இருந்தால் தான் வரும். சரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி சரி பார்ப்போம். மணி 11:30 ஆகுது. சரி தான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். பொதுவாக நம்ம மாடியில் தங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா
வியூ வந்து பெட்டராக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இடையில. இது ஓப்பன் பிளேஸாக கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸாகவே இருக்குது ஃபாரஸ்ட்டு. அதனால் உள்ளுக்குள்ளார நின்னா தெரியாது நமக்கு. அந்த உள்ளுக்குள்ளார சைடில் ஏதாவது வந்ததுனாலும் நமக்கு பெருசாக தெரியாது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ட்ரென்ச்சுக்கு அந்தாண்ட சைடு நடந்து வந்ததுன்னா நமக்கு கிளியராக பார்க்க முடியாது. யானை வந்ததுன்னா கூட ஓரளவுக்கு தெரியும். மற்றபடி புலி சிறுத்தைலாம் வந்ததுன்னா சைஸில் உருவம் சின்னதாக இருக்கிறனால அந்தளவுக்கு தெரியாது. இருந்தாலும் கூடுமான வரைக்கும் நான் டார்ச் அடித்து பார்த்தேன். வெளியில் தனியாக நிற்கிறதுக்கும் ஒரு பயமாக இருந்தது. பெரிய லெவலில் சேஃப்டி கிடையாது. இந்த ஃபென்சிங் இருக்கிறத தவிர அதுலேயும் ஈஸியாக உள்ளுக்குள்ளார வந்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தொங்குற மாதிரி தான் அங்கே தொங்கிட்டு இருந்தது. நானும் ஒரு 12 மணி வரைக்கும் முழிச்சிக்கிட்டு இருந்து டார்ச் அடித்து பார்த்தேன், எதையும் பார்க்க முடியல. நமக்கும் டயர்டாக இருந்ததுனால சரின்னு போய் படுக்க போயிட்டேன். இந்த காணொளி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் என்ன மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்க புலி வேறு ஏதாவது அனிமல்ஸை பார்க்க முடியலன்னு. உங்களை மாதிரி எனக்கும் ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தால் கூட இந்த அனுபவங்கிறது உண்மையிலே மறக்க முடியாத அளவுக்கு செமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அட்வென்ச்சரான கண்டென்ட்டை ரெகுலராக பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்து ஒரு அருமையான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.